நம்பிக்கைக்காக உயிரை உச்சமாக மதித்த மக்களின் கதைகள் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. இன்று நாம் பார்க்க போறது ஆரம்பகால இஸ்லாமிய வரலாற்றில் தங்கள் கொள்கைக்காக எல்லாவற்றையும் இழந்த அடிமைகளை, அசாதாரண தியாகங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த காலகட்டத்தில் அடிமைகளின் நிலைமை மிகவும் பரிதாபகரமானது. கபாப் இப்னு அரத் ரலியல்லாஹு இவர்கள் ஆன்மார் என்ற பெண்ணின் அடிமையாகவும் கொல்லர் பணி செய்பவராகவும் இருந்தார்கதை மிகவும் நெகிழ வைக்கிறது. ஒரு திறமைசாலியான கைவினைஞராக இருந்த அவர் தனது இஸ்லாமிய நம்பிக்கைக்காக கொடூரமான சித்திரவாதிகளை சந்தித்தார். அவரது எஜமானி அன்மார் சூடான இரும்பால் அவரது தலையிலும் பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பால் முதுகிலும் சூடிட்டார்கள். நெருப்பின் மீது படுக்க வைத்தார்கள். இஸ்லாத்தை விட்டு விடு என்று கூறுவாள். இந்த வேதனைகள் அவரது நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தின. ஆன்மார் மட்டுமின்றி ஏனைய நிராகரிப்பவர்களும் அவரது முடியை பிடித்து இழுப்பார்கள், கழுத்தை நெரிப்பார்கள். நெருப்பு கங்குகளின் மீது அவரை படுக்க வைத்து அந்த நெருப்பு அவரது உடலில் பொசுக்க அப்போது இடுப்பில் இருந்து கொழுப்பு உருகி ஓடி நெருப்பை அணைத்துவிடும். அந்த அளவிற்கு அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இந்த கதை நமக்கு பல முக்கியமான பாடங்களை கற்றுத் தருகிறது. முதலாவதாக மனித உறுதியின் ஆழம், இரண்டாவதாக நம்பிக்கையின் வலிமை, மூன்றாவதாக சமூக அந்தஸ்து. ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பை தீர்மானிக்காது என்பது நம்பிக்கை என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் என்கிறார்கள். ஆனால் இந்த நம்பிக்கையால் பார்வையை இழந்த ஒருவர் மீண்டும் பார்வையை பெற்றார் என்றால் நம்புவீர்களா? ரோம் நாட்டின் அடிமை பெண்ணான ஜின்னீராவின் கதை நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. பண்டைய ரோம சாம்ராஜ்யத்தில் அடிமைகள் மனித உரிமைகள் எதுவும் இல்லாமல் வாழ்ந்தனர். அப்படிப்பட்ட சூழலில் ஒரு பெண் அடிமை தனது நம்பிக்கைக்காக எடுத்த துணிச்சலான முடிவு இது. அந்த காலகட்டத்தில் புதிய மதத்தை பின்பற்றுவது என்பது மரண தண்டனைக்குரிய குற்றமாகவே பார்க்கப்பட்டது. ஜின்னீரா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளானார்கள். அந்த வன்முறையின் விளைவாக அவரது கண்களில் காயம் ஏற்பட்டு பார்வையை இழந்தார். எதிரிகள் அவரை கேலி செய்தார்கள். லா துஜா தெய்வங்கள் உன் கண்களை பறித்துக் கொண்டன என்று சொல்லி பரிகாசித்தனர். ஆனால் ஜன்னீராவின் பதில் அவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இது அல்லாஹ்வின் விருப்பப்படி நடந்தது. அவன் நாடினால் என் பார்வையை மீட்டுத் தருவான் என்று உறுதியாக கூறினார்கள். அந்த நம்பிக்கையின் போகவில்லை. மறுநாளே அவருக்கு பார்வை திரும்பியது. ஆனால் எதிர்ப்பாளர்கள் அதை ஏற்க மறுத்தனர். உம்மு உபைஸ் என்ற பெண்மணியின் வாழ்க்கை நமக்கு பல படிப்பினைகளை தருகிறது. உம்மு உபைஸ் அஸ்வத் இப்னு அப்து யகூசின் அடிமையாக இருந்தார். ஆனால் அவரது எஜமானர் நபிகள் நாயகத்தின் கடும் எதிரியாக இருந்தார். அவர் நபி அவர்களை திட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒருவரின் வீட்டில் அடிமையாக இருப்பது எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும். அதிலும் உம்மு உபைஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அவரது நிலைமை மேலும் மோசமானது. அவர் கொடூரமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார். இதை போல அம்ர் இப்னு அதியின் அடிமை பெண்ணும் துன்புறுத்தப்பட்டார்கள். இன்னும் அது போல ஆமீர் இப்னு புஹைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளானார். நினைவிருக்கும் வரை சித்த பிரம்மை பிடிக்கும் அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார். இத்தகைய கொடுமைகள் நடந்து அதே காலத்தில் இதை எதிர்த்து குரல் கொடுத்தவர்களும் இருந்தார்கள் என்பது ஆறுதல் அளிக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் பல அடிமைகளை விலை கொடுத்து வாங்கி விடுதலை செய்தார்கள். இது மனித நேயத்தின் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. மேலும் வன்முறையா ஒருவரின் நம்பிக்கையை மாற்ற முடியாது என்பது ஒரு முக்கியமான பாடம். உடல் வேதனையை விட ஆன்மீக வலிமையை மிகவும் பெரியது என்பதை இந்த கதையை காட்டுகிறது. இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் காலத்தால் அழியாதவை. நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சவால்கள் எதிர்கொள்ள இந்த பாடங்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும்.